வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல ஆக்ஷன் கிரைம் த்ரில்லரா வெளிவந்திருக்கிற கிரைம் 101 படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஹாலிவுட்னால ஆக்ஷன் படங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கும் போது அந்த படம் மேல எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்படியே வெளிவந்த படம் தான் இது. ஸ்காட் லேடன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தோர் புகழ் கிறிஸ் ஹெய்ம்ஸ்வொர்த், ஹல் புகழ் மார்க் ரஃபலோ, ஹலோ பெரின்னு ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரு ப்ரொஃபஷனலா திருடனா வராரு. ஒரு ஹேக்கர் உதவியோட ரொம்ப நேர்த்தியா ஒரு டைமண்டை திருடிட்டு போறாரு. திருடிட்டு அதை ஒருத்தர்கிட்ட கைமாத்தி விட்டுட்டு இனிமேல் எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் இதோட ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவோட போறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த திருட்டை பத்தி விசாரிக்க டிடெக்டிவா மார்க் ராஃபலோ வராரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒதுங்கி போக நினைச்சாலுமே அவரோட பாஸ் விட மாட்டேங்கிறாரு. இவரை தொடர்ந்து கண்காணிக்க ஒரு சின்ன பையனை ஸ்பை மாதிரி பின்னாடியே அனுப்பி வைக்கிறாரு. மறுபடியும் ஒரு பெரிய வேலைக்காக கிறிஸ் உள்ள இழுக்கப்படுறாரு. இந்த தடவை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற ஹலோபெரியோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவங்களோட பிசினஸ் டீலை எடுக்கணும் அப்படிங்கறதான் இவங்களோட பிளானா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, போலீஸ் கிட்ட கிறிஸ் மாட்டினாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த படத்துல ஒரு சீரியஸான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட உயரத்துக்கு வர மாதிரி ஒரு கெத்தான லுக்ல தான் வராரு. படம் முழுக்கவே ஒரு இடத்துல கூட சிரிக்காம அவரோட லட்சியம் என்னவோ அதுல மட்டும் குறியா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா இந்த படத்தோட உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா மார்க் ரஃபலோ தான் சொல்லணும். படம் முழுக்கவே கிறிஸ் ஆக்ஷன்ல மறக்கனாலுமே கிளைமேக்ஸ்ல வர அந்த அரை மணி நேர பெர்ஃபார்மன்ஸ்ல மார்க் ரஃபலோ மொத்த படத்தையும் தான் பக்கம் இழுத்திருக்காரு. அந்த பைய வர சின்ன பையன் ரொம்ப அசால்ட்டாவே நடிச்சுட்டு போயிருக்கான். ஹாலோபெரி தான் பாவம், படம் முழுக்கவே அழுதுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டான சீன்ஸ் வச்சிருக்கலாம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம்னா, அமெரிக்கானாலே ஒரு பெரிய பணக்கார நாடு அப்படிங்கிற மாயத்தை உடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க. அங்கேயும் தங்க வீடு இல்லாம ரோட்ல வாழ்ற மக்கள் இருக்காங்க அப்படிங்கறது சில ஷாட்ல காட்டியிருக்காங்க. இது ஒரு யதார்த்தமான பதிவுனே சொல்லலாம். ஒரு கொள்ளை சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பதட்டம் இருக்கும். படம் ஆரம்பத்துல பரபரப்பா இருந்தாலுமே நடுவுல கொஞ்சம் உரையாடலாவே நகருது. ஆனா அந்த பைக் சேசிங் சீன் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வர விறுவிறுப்பு படத்தை கொஞ்சம் காப்பாத்திடுது. படத்தோட இசை ஒளிப்பதிவு ரெண்டுமே பிரமாதமா இருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு தேவையான ஒரு டார்க் மைண்ட கரெக்டா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. படத்துல பெரிய மைனஸ் அப்படின்னா ஹீரோ எதுக்காக இந்த கொள்ளையெல்லாம் அடிக்கிறாரு, அவரோட குற்ற உணர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெளிவா சொல்லப்படல. அதனாலேயே நமக்கு அவரோட கதாபாத்திரம் மேல ஒரு பெரிய இம்பாக்ட் வரவே மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல கிரைம் 101 நீங்க ஒரு தீவிரமான ஆக்ஷன் ரசிகனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை ஏமாற்றுங்க. ஆனா நான் எல்லா ஹாலிவுட் படமும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன் டைம் வாட்ச்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.